ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு காலேஜ் படிக்கிற கேர்ள். அவங்க வந்து ரொம்ப ஃபீஸ் கட்டுறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும். அவங்க பேர் பிரியதர்ஷினி. அவங்க வந்து இப்போ பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, நர்சிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க நர்சிங் கோர்ஸில் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. நெருக்கி அவங்களுக்கு வந்து ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு ஃபீஸ் ஆகுது. இவ்வளோ பெரிய ஃபீஸ் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தை. அந்த குழந்தையோட இப்போ வீடியோ நான் போடுறேன். அந்த குழந்தை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குது. என்னோட சப்ஸ்கிரைபரில் இருந்து ஒரு சார் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தார். அவர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு, சார் பாவம் ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தை சார், அவங்களால வீட்டில் அவங்க குழந்தை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க, படிக்க வைக்க முடியல, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நாங்கள் ஃபஸ்ட் இயருக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிட்டோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்க ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸோட ரிசிப்ட்டு, அந்த குழந்தை எடுத்த மார்க்கு, அந்த குழந்தைய பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் போடுறேன். ப்ளஸ் அந்த குழந்தையோட அக்கௌண்ட் நம்பர் நான் போடுறேன், ப்ளஸ் ஜிபே நம்பர் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த குழந்தையோட தான் டேரெக்டாக உங்களால் எவ்வளோ முடியுமோ, அதாவது இது வந்து ரெக்வஸ்ட்டு தான், உங்களால் எவ்வளோ முடியுமோ, ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு சரி, உங்களால் எவ்வளோ முடியுமோ, மினிமம் அமௌண்ட் எவ்வளோ முடியுமோ உங்களால் போட்டு விடுங்க. ப்ளஸ் உங்களால் பணம் போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து ஜஸ்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா கல்விக்கு உதவி பண்ணுற பேர் தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க வரைக்கும் இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் போதும். ஏன்னா அவங்க அப்பா கூலி வேலை பார்க்குறாங்க, அம்மா கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்க உடம்பு முடியாதவங்க, அவங்களால போய் அந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியாது. இந்த குழந்தைக்கு கீழே ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அந்த பையனையும் படிக்க வைக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். இந்த குழந்தை நல்லா படித்ததால நர்சிங் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வச்சு காமனாக ஃபீஸ் கட்டிட்டாங்க. இப்போ செகண்ட் இயருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்ட முடியாத சுச்சுவேஷனில் அந்த குழந்தை காலேஜ் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவில் அந்த குழந்தையோட ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி பேசிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது வெல் செட்டில்டாக இருப்பாங்க, நல்லா உதவி பண்ணுற மனவில் இருப்பாங்க, உங்களுக்கு நிறைய பேரே தெரியும், எல்லாருமே தெரியும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அவங்களோட சொல்லுங்க. அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணால் போதும். எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா அந்த குழந்தை வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன், என் சர்க்கிளில் இருக்கவங்கள சொல்லி நான் பண்ண சொல்கிறேன். ப்ளஸ் உங்களால் முடிஞ்சது வீடியோ பார்க்குறீங்க, உங்களால் முடிஞ்சது நீங்களும் அந்த குழந்தைக்கு உதவி பண்ணீங்கன்னா, கல்வி வந்து இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டோம், அது ஒரு பெண் குழந்தை கல்வி கொடுத்துட்டோம்னா அந்த குடும்பத்தையே அந்த பெண் குழந்தை பார்த்துப்பாங்க. உங்களால் ஒரு குடும்பம் வாழ்ந்ததாக இருக்கும். நம்மளோட நோக்கம் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த குழந்தை இப்போ பேசுறது நீங்க கேட்பீங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டங்கிற கிராமத்தில் வசிக்கிற பிரியதர்ஷினி. என்னுடைய அம்மா அப்பா வந்து விவசாய கூலி தொழில் பண்ணுறாங்க. என்னோட தம்பி வந்து 8ஆம் ஆண்டுக்கு அரசு கல்லூரியில் படிக்கிறான். நான் வந்து டிசி செவிலியர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டுக்கு படித்து வந்தேன். என்னுடைய 3ஆம் ஆண்டு கல்வி தொகையை என்னோட சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உதவி பண்ணி கட்டணம் கட்ட முடியாது. 2ஆம் ஆண்டு கல்வி தொகையை யாராலும் கட்ட முடியாததுனால உங்ககிட்ட உதவி கேட்குறோம். எனக்கு வந்து என்னுடைய கல்வி தொகைக்கு வந்து உதவி பண்ணிங்கன்னா என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய தம்பியோடைய படிப்பையும் என்னால் வந்து இன்னும் நல்லா அது முடிஞ்ச அளவுக்கு உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ, அது எவ்வளவா இருந்தாலும் சரிதான், அந்த குழந்தைக்கு கண்டிப்பா உதவி பண்றேங்க. படிக்கிற குழந்தைக்கு பாப்பா வந்து இப்ப நர்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா படிக்கிற குழந்தை. பாவம் பணம் இல்லாத ஒரே காரணத்துக்காக அதோட படிப்பு நின்றக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு நம்ம உதவி செய்வோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.